எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டேய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், காதை விழுகலையா? மோட்டர் வேலையை பார்த்துக்கிட்டு என்ன யோசிக்கிற? என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்க? கிண்டலு. எந்திரி, எந்திரிச்சு வாடா. எந்திரி, வா வா உட்கார். சாப்பிட போற நேரத்துல என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறிய. சாப்பிட்டு சாப்பிட்டு 4 வாய் நறுக்குன்னு சாப்பிட்டா 4 யானை பலம் வரும்னு சொல்லுவாங்க. சாப்பிடு என் தங்கம். ஐயோ டேய், என்னடா சோத்தை விட்டுட்டு தரைய பசிச்சுக்கிட்டு இருக்க? இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, சாப்பிடாமே போறானே. டேய் சீக்கிரமா அந்த 2 3 அரிசியை கோயிலுக்கு அனுப்பி வைக்கடோய். தோர எங்க கிளம்பிட்டீங்க? ஸ்கூலுக்கு. பள்ளியோட போற லட்சணமாடா இது? கையில புத்தகத்தை காணோம், சட்டையை கட்டி தோல்ல போட்டுக்கிற. என்னைக்கு இல்லாம ஓ வண்டி ஏன் வண்டி எடுத்து போற? டேய் உங்ககிட்ட தான்டா பேசிட்டு இருக்க. ஏமா உன் பேரனுக்கு என்னாச்சு? காலங்காத்தாலே மூளைகளை பெசகிருச்சா? அதுதான்டா எனக்கும் புரியல. கழுத்து வலிக்கு மருந்து சாப்பிட்டா தலைவலியும் சேர்ந்து வந்த மாதிரி இவன் நேத்து ராத்திரில இருந்தே ஒரு தினசா தாண்டா இருக்கான். நேத்து ராத்திரில இருந்தே இப்படிதான் இருக்கானா? ஆமா. சீனோ வாடா மச்சான் விளையாடலாம். ஏய் சீனோ, டேய் என்னடா அவன் கூப்பிட காதல வாங்க போயிட்டு இருக்கா? அதானே அன்னைக்கு கிளாஸ் ரூம்ல எனக்கும் லட்சுமிக்கும் ஏற்பட்ட அந்த சம்பவம் மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷமா இருந்தது. 1000 வயலினை ஒன்னா வாசிச்ச மாதிரி ஒரு உணர்வு. கடவுள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில வச்சிருக்கிற சந்தோஷத்தை விவரிக்க வார்த்தையே இல்ல. God is great. ஏப்பா இதே பாடத்தை நேத்து 1 மணி நேரம் தொண்டை கிளிய கத்துன இல்ல? லட்சுமிங்க மண்டைய ஆட்டி கேட்டுட்டு சேர்ந்து வருவீங்க. இப்போ ஒண்ணுமே புரியலன்னு சொன்னா என்ன பார்த்தோம்? அட உன்னதானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்னைய பாத்துக்கிட்டு இருக்க. வாயை திறந்து பேசு. இங்கேயும் காணுமே, எங்க போயிருப்பா? சார் பேப்பர்ல இந்த நியூஸ் படிச்சீங்களா? நீ பொம்மை பாக்குறது தான் பழக்கம், படிச்சீங்களான்னு கேக்குறேன். சார் சீரியஸா சொல்ற கேளுங்க சார். சரி சொல்லு. திருச்சியில +2 படிக்கிற பையன் தன்னோட படிக்கிற பொண்ண கைய பிடிச்சி இழுத்து கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்கான். அதானே பார்த்தேன். இந்த நியூஸை தவிர வேற எதுவும் கிடைக்காது. நான் சொல்றது கேளுங்க சார். அந்த பொண்ணு அத போய் வீட்டுல சொல்லியிருக்கான். அத கேள்விப்பட்டவங்க தாய் மாம திருப்பாச்சி அருவாள் எடுத்து வந்து அவனை ஒரே போடு போட்டான். அவன் தாய் தகப்பனுக்கு ஒரே புள்ளியா. அவங்க 2 பேரும் கதறி அடிச்சுட்டு பேப்பர்ல பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்பதான் காலம் கெட்டு போச்சு சார். கம்ப்யூட்டர், இமெயில், இன்டர்நெட், FTV, MTV இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் வளர்ந்ததுனால வந்த பசங்கள்லாம் இப்ப பிஞ்சிலேயே பழுத்து போயிடுறாங்க ஐயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாரு, டெல்லியில ஒரு பையன் தான் கூட படிக்கிற பொண்ணை கூட்டிட்டு போய் தப்பு பண்ணிவிட்டு அதை வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல பரவ விட்டான். அந்த பொண்ணு குடும்பம் மானமே போயிடுச்சுன்னு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போயிட்டாங்க. கடைசி நிமிஷத்துல போலீஸ் வந்து தலையிட்டு அந்த குடும்பத்தை காப்பாத்தி இந்த பையலை தூக்கி உள்ள போட்டிருக்கிறாங்க. தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் ஐயா. என்னப்பா சீனு, உன்னை எங்கெங்கெல்லாம் தேடுறது? ஹெட்மாஸ்டர் உன்னை அவசரமா கூட்டு வர சொன்னாரு. வாப்பா வா. இல்லண்ணே நான் வரல, நீங்க போங்க. அட வாப்பா சீனு, உன்னை கூட்டு போனா என் வேலை போயிடும். வாப்பா. கேளுங்க. இப்படி பண்ணிட்டேனே சார். இந்த சீனு நடந்துகிட்ட விதம் தான் கொஞ்சம் கூட சரியில்லை. அவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியே போக வேண்டியிருக்கு. அவன் வந்தா நீங்களே டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்க. ஓகே? சரி சார். அண்ணே அவங்க கிட்ட என்ன பார்க்கலன்னு சொல்லிடுங்க. அண்ணே நான் போறேன். வாப்பா, நீ ஏன் பயப்படுற? என்னமோ தப்பு பண்ண மாதிரி. அண்ணே சொன்னா கேளுங்க. வா தம்பி, எல்லாம் வெயிட் பண்றாங்கல்ல. போ. குட் ஈவினிங் சார்.
அதெல்லாம் நீயே வச்சுக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நானும் உன்னை கொஞ்ச நாளா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். உன் நடவடிக்கையே சரியில்லை. அது வந்து ஏப்ப நீ நல்லா படிக்கிற பையன் தானே, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்ண? வருஷம் வருஷம் டூர் போகணும் தெரியுமில்ல? நீ தானே ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுவேன். ஆமா சார். இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யறவன் நீ. இந்த வருஷம் ஏன் பண்ணல? இல்ல சார், அது சரி சரி போய் டூருக்கு ஏற்பாடு பண்ணு போ. நான் வட்டுமாக்கா ஊற வச்சு கொண்டாந்துருக்கேன். நீ தயிர் சாதம் ரெடி பண்ணி கொண்டாந்துட்டியா? போடா புண்ணாக்கு, நான் புளி சாதம் கொண்டு வந்திருக்கேன். ஐயோ அவன் ஏறாம ஏன்டா வெளியில நின்னு உஜா வாங்குறான்? கொஞ்சம் கூப்பிடுறடா. நீ என்னடா பண்ற? கூப்பிடுறேன். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்டா. என்ன சேட்டையா? போய் கூப்பிடுறா. டேய் சீனோ, பஸ்ல ஏறா. வாதியாருங்க கூட ஏறிட்டாங்கடா. டேய் அங்க நின்னு என்னடா பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் வாடா. டேய் டேய் எல்லாரும் வந்து ஏறிட்டாங்கடா. நீ மட்டும் தான் ஏறணும். லட்சுமி இங்க இருக்கியா? அப்புறம் இடத்த மாத்துறீங்கன்னா கடுப்பு. எல்லாரும் வந்தாச்சு இல்ல? பஸ்ஸ கிளப்புங்க. லட்சுமி என்னை மன்னிச்சிரு லட்சுமி. நான் அப்படி பண்ண தப்பு தான். அன்னைக்கு நீ ஏன்டா என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட? சாரி லட்சுமி. ஆமா, நீ ஏன் 2 3 நாளா ஸ்கூலுக்கு வரல? எல்லாத்தையும் வீட்ல சொல்லிட்டியா? ஐயோ, நான் ஒன்னும் அப்படியெல்லாம் செய்யல. அப்படியே அன்னைக்கு வரல. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, சீக்கிரம் உரிச்சு போடுங்க. உரிச்சு 100 மூட்டை கட்டி போட்டு வச்சிருங்க. என்ன சரிங்கம்மா. லக்ஷ்மி? சின்னம்மா, அம்மா கூப்பிடுறாங்க. லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி ஒரு மாதிரியா இருக்க? இந்த காஃபி சாப்பிடு. ஏய், என்ன ஒண்ணு பேச மாட்டேங்கற? ஐயோ, அம்மா அம்மா, என்னம்மா? லக்ஷ்மிக்கு ஜுரம் அடிக்குதுமா. என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. இந்த சின்ன விஷயத்துக்குலாம் டாக்டர் எதுக்கு? இந்த கஷாயத்தை குடிச்சீங்கன்னா எல்லாம் உடனே சரியா போயிடும். ஆ. நான் ஜுரம் வந்து அவஸ்தைப்பட்டது உனக்கு சிரிப்பா இருக்கா? அவன் கடைசில அபிகிட்டாடா. செஞ்சு போட்ட வந்தாச்சு. இறங்குங்க. செஞ்சு வரல சார். நாம தான் சார். இறங்கு இறங்கு. சீக்கிரம் வாடா மச்சான். இதுதான் செஞ்சு Boys and girls, எல்லாரும் வாங்க. பெருசு. இதெல்லாம் பாட புத்தத்தோட போடுன்னு நினைச்சேன். ஒன்னாவது கண்ணிலே காட்டிட்டாங்கடாப்பா. நீங்க நல்லா இருக்கணும். வாடா. இல்ல சார். டேய் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கங்கடா. ஸ்கூலுக்கு போனனே படம் வரைஞ்சு கட்டு சொல்லுவாங்க. எனக்கு பிரச்சனை இல்ல. உன்ன பாத்து எழுதுறோம்ல. பள்ளத்துல விழுந்துட்டானோ? இந்த கோட்டையோட மகத்துவம் என்னன்னு தெரியுமா? அப்படின்னா மகத்துவம் சார். அத நான் சொல்றேன். என் பேர் கலிவரதா. நான் இந்த கோட்டையில கைடு. இந்த செஞ்சி கோட்டைக்குள்ள இது ஒரு வஞ்சி கோட்டை. இந்த கோட்டையில ஒரு விசேஷம் இருக்கு. என்ன விசேஷம் சார்? அத தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீ கம்ப்ளைண்ட் குடி. அதாவது இந்த கோட்டையை கட்டின மகாராஜா அவங்க அப்பாவுக்கு ஒரே புள்ள. அவர் குழந்தையா இருக்கும்போது துருத்துருணிக்கு இருந்ததுனால அவர் பேர் துருத்துருனே வச்சிட்டாங்க. அவருக்கு எங்கேயுமே பொண்ணு கிடைக்கல. அவர் பேர் துருத்துருணிக்கு இருந்ததுனால வந்த பொண்ணுங்க விறுவிறுன்னு போயிட்டாங்க. அப்பதான் ராஜஸ்தான்ல இருந்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க பேர் குர்குரே தேவி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இவன் கையில இருக்கிற குறுக்குறு பார்த்தா சொல்றீங்க. வாய முடா சூரியல சுட்ட கருவாடு. நான் சொன்ன குர்குரே தேவி வேற, இந்த குர்குரே வேறடா. எல்லாமே ரீல் தானே. ஐயோ அந்த குர்குரே தேவி வழி வந்தவங்க தான் இப்ப குர்குரேன்னு ஒரு ப்ராடக்ட்ட தயார் பண்ணி குர்குரேன்னு தெரிஞ்சுவாங்க இருக்காங்க. இதுக்கு தான் இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்றீங்க பாட்டி? எங்க போய் புல்ல புடிங்க தின்னு போய். ஹலோ, இங்கே நின்னுகிட்டு இருந்தா அப்படியே என்ன பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு. சரியான லூசுட்ட மாட்டோம்டா. வாங்க வாங்க. டாக்டரா இருக்கு. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜான் கென்னடி 6 மாசத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்த இங்கிலாந்து மகாராணி எலிசபெத் இப்ப நேத்து வந்தாரே பில் கேட்ஸ். அவருக்கு இந்த கோட்டையை நான் தான் சுத்தி காட்டினேன். என் பெருமையை பார்த்து நான் சட்டமன்றத்துக்கு கையில கொடுப்பாங்க. சீனு, எங்க சீனு கூட்டிட்டு போற? நீ வா சொல்றேன். இங்க உட்காரு. உட்காரு. சொல்லு. அங்க எல்லாரும் இருந்தாங்கன்னா இங்க கூட்டிட்டு வந்தேன். எல்லாருமா? அவங்க எல்லாம் நம்ம கிளாஸ்மேட்ஸ் தானே. இருந்தாலும் நம்ம தனியா இருந்தா தானே மனசு விட்டு பேச முடியும். சரி, என்ன விஷயம் சொல்லு. நீ ஒரு பட்டர்ஃப்ளை. புதுசா பேர் வச்சிருக்கியா? சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு வண்ணத்து பூச்சினா ரொம்ப பிடிக்கும். நீயும் அப்படிதான் இருக்க. நல்லா இருக்கா? போலாமா? போறதா? இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு பேர் எழுதாம போனா நல்லா இருக்காது. பேர் எழுத போறியா? வா. எங்க சீனு? உன் மேலதான். ஏன் மேலயா? பயப்படாத. என் விரல் கூட உன் மேல படாம நான் எழுத போறேன். யாராவது வந்துட்டா? வந்தா பாத்துக்கலாம். கையை தூக்கு. எதுக்கு? கையை மேல தூக்க சொல்றேன்.
தொட மாட்டேன்னு சொன்ன. எழுதுற வரைக்கும் தானே தொட மாட்டேன்னு சொன்னேன். பேச்சு மாறிட்டல. அப்ப கூட கையால தொடலையே.